ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. குழந்தைங்க எவ்வளோதான் வளர்ந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சமான உணவை கொடுத்தா தான் அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது. சாப்பாட்டு அரிசியை 2ல இருந்து 3 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. நான் இங்க 2 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில அலசிட்டு நல்ல தண்ணியில ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கோங்க. இவ்வளோண்டு அரிசி போதுமானா போதும். ஏன்னா காயெல்லாம் சேர்க்கும் போது நிறைய வந்துடும். வெஜிடபிள் போட்டு நம்ம வந்து பாப்பாக்கு வந்து கஞ்சி தான் இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். ஒரு சைடு அரிசி ஊறி வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள வந்து நம்ம காயை வந்து கட் பண்ணிடலாம். நான் இங்க வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டியா கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டியா கட் பண்ணுங்க. சீக்கிரமாவே இந்த மாதிரி குட்டி கட் பண்ணும்போது வெந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்க பீட்ரூட் அண்ட் பட்டாணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே அதிகமா வரும்ன்றதுனால நான் 2 காய் மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். நீங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது பீட்ரூட் அண்ட் பட்டாணி அந்த மாதிரி வந்து சேர்த்து லைக் ரீப்ளேஸ்மெண்டா பண்ணிக்கலாம். ஒரு கால் தக்காளி அளவு தான் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பழுத்த தக்காளியா இருந்ததுன்னா அதையும் வந்து குட்டி குட்டியா வந்து உள்ள இருக்க விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4ல இருந்து 5 சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சாம்பார் வெங்காயமே கொடுத்து பழகி பாருங்க. வேணும்னா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சமா வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். பட் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மாச குழந்தையிலேருந்தே தாராளமா கொடுக்கலாம். அதனால நான் வந்து எதுவுமே சேர்க்காம நான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி ஒரு 2 பல் பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அரிசி எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். வெஜிடபிள் கஞ்சி அப்படின்றதுனால இந்த ஊர்ன அரிசியை நம்ம மிக்ஸி இல்லைன்னா பிளெண்டர்ல போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்சோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை போட்டே நம்ம வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி அரைச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி வேக வைக்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் சாதத்தை. ஒரு சைடு இது பாட்டுக்கு வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு விட்டீங்கன்னா கொதிச்சு வந்துட்டு இருக்கும். இன்னொரு சைடு வந்து அந்த காய்கறிகளை வேக வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்க காய்கறி எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு சைடு கொதிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு சைட்ல ஒரு ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா கீ போட்டுக்கோங்க. கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் கருகப்பிள்ளை ஆட் பண்ணிருக்கேன். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் கொத்தமல்லி போடல. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்க அதையும் போட்டுக்கோங்க. ஃபிளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிட்டீங்கன்னா காய்கறி எல்லாம் கொஞ்சம் சுண்டிரும். அதுக்கப்புறமா லைட்டா மட்டும் தண்ணி ஆட் பண்ணி காய்கறி வந்து வேக வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேணாம். காய்கறி லைட்டா வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணா போதும். ஒரு சின்ன கிளாஸ் அளவு ஆட் பண்ணிட்டு அதுலயே வந்து காய்கறி எல்லாமே வெந்துடும். 7 மாச குழந்தையிலேருந்து இது கொடுக்கறதுனால ஸ்பைசஸ் எதுவுமே நான் பெருசா வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டல. இது ஆட் பண்ணாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டா வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்து நான் கொடுப்பேன் சிஸ்டர் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து லைட்டா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா கஞ்சி வந்து நல்லா குதிச்சிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து காய்கறியும் வெந்துருச்சு. காய்கறி ஒரு 5 மினிட்ஸ்ல நல்லாவே வந்து சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா இதை மிக்சியில பிளெண்டர்ல ஒரு சுத்துக்கு மட்டும் கொரன்னு விட்டு வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். குழந்தை நல்லா பியூரியா இருந்தாதான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்க காய்கறியை நல்லா பேஸ்டாவும் நீங்க அரைச்சிக்கலாம். நான் வந்து 1-2 விட்டு அரைச்சு எடுத்தா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கும். இதை வந்து நம்ம இந்த கஞ்சியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம். 7 மாசம் 8 மாச குழந்தைக்கு காய்கறி அப்படியே கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஒமிட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி முழுங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து 1-2 குறையா விட்டு அரைச்சோம் அப்படின்னா கஞ்சி கன்சிஸ்டன்சில இருக்கும்போது பாப்பாவும் விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த காயும் வந்து அவங்க வந்து ஒமிட் பண்ண மாட்டாங்க. எல்லா காயும் நமக்கும் வந்து கொடுத்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இந்த டைம்ல நான் வீட்லயே ஊத்தி வச்ச புளிக்காத தயிர் வந்து ஒரு 1.5-2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் வந்து கண்டிப்பா ஆப்ஷனல் தான். தயிருக்கு பதிலாக நீங்க லைட்டா வந்து தேங்காய் பால் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் அது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள் கஞ்சி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க பாப்பாக்கு இதை வீக்லி 3 டைம்ஸ் இல்ல 4 டைம்ஸ் கிட்ட கொடுத்து பாருங்க. மார்னிங், டின்னர், லஞ்ச் எந்த டைம் வேணா நீங்க இதை கொடுத்துக்கலாம். இப்போ இதை பாப்பாக்கு கொடுக்கும்போது பாப்பா ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாக்கு இதை ஷேர் பண்ணி உங்களோட பாப்பாக்கு இதை கொடுங்க. பாப்பா எப்படி சாப்பிட்டாங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், நீங்க உங்க பாப்பாக்கு ஃபுட் கொடுக்கும்போது யூடியூப் இல்ல டிவி அந்த மாதிரி போட்டு தான் ஃபுட் கொடுப்பீங்களா, இல்ல நீங்க உங்க பாப்பா மட்டும் தனியா உட்காந்து ஃபுட் சாப்பிடுவீங்களா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹானஸ்டா ரிப்ளை பண்ணுங்க. We'll see you in the next video. Bye.